ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் சோழ பேரரசின் சிறந்த அரசர்களில் ஒருவராக வரலாற்றில் இடம்பெற்றவர். அவரின் மறைவின் சூழல்களுக்கு உறுதியான ஆதாரங்கள் வரலாற்றில் இல்லை. இதனால் அவரின் இறப்பை சூழ்ந்த உண்மைகள் இன்னும் விவாதப் பொருளாக இருக்கின்றன. ஆனால் வரலாற்று குறிப்புகள் மற்றும் பரம்பரை கதைகள் அடிப்படையில் சில கருத்துக்கள் உள்ளன. இயற்கை மரணம். பெரும்பாலான வரலாற்று அறிஞர்கள் மற்றும் சிறப்பியலாளர்கள் ராஜராஜ சோழன் தனது முதிர் வயதில் இயற்கையாகவே இறந்ததாக நம்புகிறார்கள். அவர் தனது இறப்பு வரை சோழ பேரரசை வெற்றிகரமாக நிர்வகித்தார் என்பதற்கான குறிப்புகள் இருக்கின்றன. சதி அல்லது கொலை. சில கதைகள் மற்றும் இடைக்கால பண்டைய இலக்கியங்கள் அவரின் மறைவுக்கு சதி காரணமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கின்றன. ஆனால் இதற்கு ஆதாரங்கள் மிக குறைவாகவே உள்ளன. அதிக பணியின் பாதிப்பு. ராஜராஜ சோழன் தனது ஆட்சிக் காலத்தில் பெரும் நிர்வாக சுமைகளை ஏற்றுக்கொண்டார். மிகுந்த போராடல் மற்றும் பேரரசை பெரிதாக்கியதில் ஏற்பட்ட உழைப்பும் அவரது உடல்நிலையை பாதித்திருக்கலாம். வரலாற்று மறைவுகள். ராஜராஜ சோழனின் இறப்புக்கான சரியான இடம் மற்றும் ஆண்டு வரலாற்று குறிப்புகளில் நேர்மையாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பொதுவாக அவர் 1014 இறந்ததாக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவரின் மரணத்திற்கு பின் அவரது மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்தார், மேலும் சோழ பேரரசின் மாபெரும் உயர்வை தொடர்ந்தார். குறிப்பு. மேலும் இது குறித்த சரியான வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்காமல் இருப்பதால் மேலே கூறியவை நம்பகத்தன்மையுடன் ஆராயப்பட வேண்டியவை.